வந்துச்சா? பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த எல்பிடபிள்யூன்னு அந்த வெப் சீரிஸ் ப்ரொமோஷன் போச்சு. அதுக்கப்புறம் ரம்யாவும் இந்தியானா திவ்யா காம்படிஷன் போச்சு. சண்ட்ரா பத்தி ஹாய் விக்னேஷ், ஹாய் ஈசான். கீர்த்தி. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குல்ல அவங்களோட டிஸ்கஷன். ஆமா, மோசமா போயிட்டு இருக்கு. வியானா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு மாட்டேன். ஆமா, இப்போ அவங்க அந்த ஒரு டாபிக் பேசுறாங்க, கவனிச்சிங்களா? பொசசிவா இருக்கிறது அப்படிலாம். ஆமாமா கேட்டேன். அது என்ன இளவு பார்த்துட்டு போயிருக்குன்னே தெரியல. இல்ல, சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் மைக் ஆல் இதா இருக்கு சார். ஹலோ, பேசுங்க. யா, இப்போ ஃபேமிலில இருந்து எல்லாம் வந்தாங்கல்ல. இப்போ ஃபேமிலி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்களும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க? திஸ் இஸ் கோயிங் ஓவர் போர்ட் இல்லையா? ஆமா. இல்ல ஆக்சுவலா அதுவே தப்பு. இவங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க வந்துட்டு உட்கார்ந்துட்டு பொசசிவ். அதுதான் நான் சொல்றேன். இப்போ ஒரு பிளாஸ்மா டிவி டாஸ்க் போடணும். அப்ப இருக்கும் நல்லா. இல்ல சாம் ப்ரோ, சொல்லுங்க. மத்தியானம் வந்து திவ்யா வந்து ரம்யாவை வந்து ஸ்மோக்கிங் ரூம் கூப்பிட்டு போனோம். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன் வந்து வெளியே வர கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் மேல ஏன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க பிஆர் பண்ற வேலை, ஏன் அதை போட்டு உடைக்கலாம்ல? ஏன் வந்து ஏதோ ஒரு சொம்பு தூக்குறாங்க திவ்யாக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலி. இவ்ளோ ஃப்ரீடம் யாரு குடுக்குறா வியானா அண்ட் ரம்யாக்கு? இவ்ளோ ஃபேக்கான அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க இப்போ உட்காந்து. ரொம்ப கேவலமா இருக்கு ஆக்சுவலி இவங்க பேசுறது இப்போ. இப்போ பிபி நேத்தோ முந்தா நேத்தோ வியானா வந்தப்போ, வியானா வாட்டர்மெலன் வந்தப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாருல. நீங்க வந்து வெளியே இன்சிடென்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பார்த்துட்டு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல. ஐ மீன் இது பார்க்குற இல்ல இப்ப நமக்கே ரொம்ப டயரிங்கா இருக்கு. அதாவது இல்ல கீர்த்தி இப்ப குடுத்தாரு அவரு ஆக்சுவலி. எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப கொடுத்தாரா? ஓகே ஓகே. ஆமா. ஆனா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க ஆக்சுவலி. இல்ல, எனக்கு ரொம்ப எங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா, இப்போ அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட டாபிக்கும் வந்திருக்கு. இப்போ பேசுனதுல. ஓகே, அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் தட் டே. சரி, அன்னைக்கு சொன்னது ஏதோ பொய் சொன்னாங்களா? இருந்திருக்கலாம். இன்னைக்கு தான் டேட்டுன்னு திவ்யாவும் சொல்றாங்கல்ல. பிரஜன் இன்னைக்கு டேட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் உட்காந்து அவங்க வந்து அழுவுறாங்கன்றத டிஸ்கஸ் பண்றத வந்து எவ்ளோ இதுக்கு மேல அவங்களுக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் லோ தே கேன் ஸ்டூப் மோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க அப்பா இறந்த விஷயமா? வெரி ஆமா, அது அவங்க நான் அப்பாவோட சொல்றேன். டெத் ஆனிவர்சரி இன்னைக்கு தான் ஆக்சுவலா. ஆனா அவங்க கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம், லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், 1 ஹவர்ல தெரிஞ்சிருக்காது. கிளியரா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க 1 மந்த் முன்னாடியே ஹாஸ்பிட்டலைஸ்டு. பிரஜன் கிட்ட கூட போய் யாரோ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாண்ட்ரா இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா, கேட்டா அவங்க அப்பா டெத் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. திவ்யா தான் ப்ரோ, அப்ப திவ்யா தான். பிரஜன்னு சொல்லுவான், திவ்யா இப்ப போய் இல்லையா கன்ஃபார்ம். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து யாரோ கிளாரிஃபை பண்ணும்போது சொல்லுவா, எனக்கு தெரியும்டி எங்க அப்பாவை இன்னைக்கு இறந்தாங்கன்னு எனக்கு தெரியும், நான் இதை எப்படி போய் சொல்ல முடியும்? அவரை நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கேர் பண்ணி நான் வந்து அவர் சாக மாட்டாருன்னு நினைச்சு நம்பிட்டு 1 மாசமா அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் அலைஞ்சிட்டு இருந்த டைம் அது. அதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். அது இந்த மாசம் தான் நான் ஃபுல்லா அலைஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பர்சனல் லாஸ் நினைச்சு அழறதுக்கு இந்த மாசம் தான் அழுவணும், இந்த நாள் தான் அழுவணும்னு என்ன இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியல. ஐ லாஸ்ட் மை ஃபாதர் பிஃபோர் 3 இயர்ஸ். எனக்கு எப்பனாலும் அழுக வரும், எப்பனாலும் பேனிக் அட்டாக் வரும், எனக்கு பாடியே ஷிவர் ஆகும். இந்த பேனிக் அட்டாக் சிம்டம்ஸ் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் ஐ வாஸ் அதுதாங்க, ஸ்ட்ராங்கெஸ்ட் ஷோவை ஒழுங்கா பாக்கலங்க. அதுதான் சொல்றேன். இல்ல, அது ஒரு பேசிக் இல்லையா? சாரி, நீங்க என்னென்னவோ சண்டை போட்டுக்கிறீங்க, ரைட். பர்சனல் லாஸ் ஒரு அப்பா அம்மா இறந்துறத வச்சு கூட உங்களால கமெண்ட் பண்ண முடியும்னா, வாட் மோர் தே கேன் நாட் டூன்ற மாதிரி இருக்கு இப்ப. இதெல்லாம் பேக் பைட்டு இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ வந்து பேசிட்டு இருக்கவங்க. ஆனா சாண்ட்ரா பண்ணிட்டா மட்டும் அவங்க பேக் பைட் பண்ணிட்டாங்க, பின்னாடி பேசுனாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு ஒட்டுவாங்க.
ஸோ இல்ல இப்ப இவங்க பேசுனாங்கல்ல, இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, சாண்ட்ரா இங்க பேசுனாங்க, அங்க பேசுனாங்கன்னு. இதுல யாராவது ஒருத்தராச்சு சாண்ட்ராவ பத்தி பேசாம இருந்திருக்காங்களா பின்னாடி? இல்ல. எவ்ரிஒன் ஹஸ் ஸ்போக். திவ்யா சொல்றாங்க, சாண்ட்ரா வந்து நான் அவள பத்தி எங்கேயுமே பேசல. இப்போ கூட ஷி வாஸ் ஆஸ்கிங் ரம்யா, "நீயே விட்டுட்டு வந்த, நீ இன்னும் கேட்டிருக்கலாமேன்ற" மாதிரி. ம். ரம்யா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க சாண்ட்ராவ டிஸ்கஸ் பண்ணும்போது. திவ்யா போய் நான் இன்னும் ஏதாவது ஒண்ணு கன்ஃபரண்ட் சொன்னா நீ பண்ணலங்க அழுவ. சாண்ட்ராவ. ஒரு வாட்டி ஓகே. கூப்பிட்டாங்க லிவிங் ஏரியால, நான் பேச வந்தேன். ஆனா கன்ஃபரண்ட் மட்டும் பண்ணியிருந்தா திவ்யாவ கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கா திவ்யா மத்தவங்கள பத்தி. ஆமா, பயங்கரமா பேசியிருக்காங்க. ஐ ஹவ் சீன் ஷி ஹஸ் அவங்க எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பேசியிருக்காங்க. ஆஹா, ஒருத்தர்கிட்ட கூட அவங்க பேசல. சாண்ட்ரா கிட்ட மத்தவங்கள பத்தி பயங்கரமா திவ்யா பேசியிருக்கா. இப்ப போய் கன்ஃபரண்ட் பண்ணா சாண்ட்ரா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவா. ஆமா, அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப அதனாலதான் திவ்யாவா திவ்யாவும் இருக்கட்டும், போக மாட்றா. ரம்யாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், 3 பேருமே இப்ப இவங்க 3 பேரும் தானே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஐ மீன் டு த என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீம். இவங்க 3 பேரும் சாண்ட்ராவ பத்தியோ இல்ல மித்தவங்க பத்தியோ அவங்களும் இப்போ இந்த 3 பேருக்குமே சாண்ட்ரா அட் அ பாயிண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருந்திருக்காங்க. ஷீ ஸ்டுட் பை தெம் அட் அ பாயிண்ட். எனக்கு என்ன தோணுதுன்னா, வியானாவ பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் பண்ணிட்டாங்க. ரம்யாவ பொறுத்த வரைக்கும் பாத்ரூம்ல ஏதோ சொல்லிட்டாங்க. திவ்யாவ பொறுத்த வரைக்கும் ஏதோ சொல்லிட்டாங்க. ஆனா, 1 வாரமாவோ, இல்ல 10 நாளாவோ கூடயே இருந்து இருந்து கம்ஃபர்ட் குடுத்த சாண்ட்ரா, அவங்க குடுத்த கம்ஃபர்ட்லாம் தெரியலையா? அவங்க குடுத்த அட்வைஸ் தெரியலையா? அம் அதெல்லாம் தெரியல. வெறும் ஒரு இன்சிடென்ட் எடுத்துட்டு வந்து, இவ்ளோ நான் என்ன சொல்றது? ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது. நீங்க கேட்கலாம்னா, யூ கேன். பட் ஆனா, அத எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயி ஒரு என்ன சொல்றது? லெஸ் தென் அப்யூஸ் பட் மோர் தென் நோ ஒரு இது மாதிரி இருக்கு. சண்டை மாதிரி இருக்குது சண்டை மூட்டி கேட்கறதுக்கே. விடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ஃபைட் வரணும்ட்டு. யா யா. இல்லதான் ப்ரோ. திவ்யாக்கு வந்து ஏன் இவ்ளோ ஹெட் வெயிட் திடீர்னு? ரொம்ப ஹெட் வெயிட்டா இருக்கு. 200% கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல. இல்ல இன்னொரு வாட் ஐ சி இந்த கொஸ்டின் யார் கேட்டீங்க ஐ டிடன்ட் நோட்டீஸ். பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேம் சாரி இப்போ ஃபார் இன்டரப்ட். ஒரே ஒரு நிமிஷம் மேம். நான் கேட்டுட்டு மட்டும் போயிடுறேன். ஒரே ஒன்று. ஹாய் சாம் ப்ரோ. ஹாய் விக்னேஷ் ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க நவீன். எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க bro. இது ப்ரோ ஆமா கானா வினோத் பொட்டி தூக்கி போயிட்டாங்களோ இல்லை என்ன ப்ரோ அது? அவங்க ஒய்ஃப் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அது ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஏதோ சொல்றாங்களே, அது கன்ஃபார்மா இல்லை பொய்யா? இல்ல ப்ரோ, எடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ செக்கு கொடுத்துட்டாங்களே. சரி ப்ரோ, அதனால தான் வந்து கேட்டான்னு நினைச்சேன். அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இப்போதான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தேன். சரி போய் ஒர்த் தான் பார்க்கும்போது ப்ரோ. 18 lakhs டாப்பர், தமிழ் சீசன்லயே டாப். இப்போ எவ்வளோ வரும் ப்ரோ டோட்டல் அமௌண்ட்? 18 lakhs பிளஸ் தெரியல. இது கிஃப்ட் அப்படின்னா கிஃப்ட் மணின்னு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. வந்தா ஃபுல்லா வரும், இல்லைன்னா 30% கம்மியாகும். ஓகே ஓகே. இல்லை நான் என்ன கால்குலேட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லேக்ஸ் கிட்ட வருமா நான் நினச்சிட்டு இருந்தேன். டோட்டலாக நம்ம ஜிஎஸ்டி டேக்ஸ் எல்லாம் நான் கவுண்ட் பண்ணல. அதெல்லாம் மைனஸ் பண்ணால் கம்மியாக தான் வரும். நான் அது மட்டும் டோட்டலாக இந்த இவ்வளோ நாள் வந்தது. அதுக்கப்புறமா அந்த மணி பாக்ஸ் வந்து டோட்டலாக 18 ப்ளஸ் ஒரு ஒரு 10 லேக்ஸ்னா ஒரு 25 டு 30 லேக்ஸ் கிட்ட வரும்னு நான் நினச்சேன். அது என்ன அது நம்மளுக்கு தெரியல ப்ரோ. அதனால தான் நான் கேட்கலான்னு வந்தேன். ஓகே, கன்ஃபார்மா ப்ரோ அது? கன்ஃபார்ம் தான் ப்ரோ. ஐயோ சரி ப்ரோ ஆச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நான் போயிடுறேன், பேசிக்கோங்க. பை. ஓகே. I'll just finish that point what I was trying to say. ஓகே. இப்போ உள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே போட்டு அடிச்சது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் விக்ரம் சபரி, அரோரா அண்ட் சாண்ட்ரா இல்லையா? ஆமா. கானா வினோத்தையும், திவ்யாவையும் அவங்க எதுவும் சொல்லாம இருந்தாங்க. பட் நேத்து அதுக்கும் போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கானா வினோத் வாயே அடக்க மாட்டேன்றாரு, ஒரு வாட்டர்மெலன் என்னென்னமோ சொல்றாங்கன்னு. ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு portray everyone on the bad side and show the light only on her. அதுக்கு தான் அவங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ஆமா So ஆமா. she knows that Sandra is in the verge of breaking down. எந்த நேரத்திலயும் she could bust outன்றது she is sensing. That is why she is keeping on poking her. But she should at least not do it today. If she has கொஞ்சமாவது அந்த எமோஷனல் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தா அதை பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபார் டுடே. இன் எனி டே மணி it பாக்ஸ் will happen.
ஏயா மணி பாக்ஸை எடுக்க வைக்கிறதுக்கு தான் ஒரு சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அதனாலதான் நிறைய பேர் கான்பிடென்ட்டா சாண்ட்ரா தான் மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி வெளியில போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு அது கிளிப் உடஞ்சு பாத்தீங்களா நீங்க? போச்சு. ரம்யா கிட்ட சொல்றாங்க. ரம்யா வந்து கானாவினோட்ட சொல்றாங்க. அத கவனிச்சீங்களா யாராச்சும் தெரியல. இட் வாஸ் ஜஸ்ட் a கிளிப் தட் ஐ saw. நீ மணி பாக்ஸ மட்டும் எடுத்துறாத. வோட்டிங்லயே நீ தான் டாப்ல இருக்குன்னு ரம்யா வந்து she directly said that to வினோத். ம். டைரக்டா சொன்னாங்களா? ஆமாமா. டைரக்ட்டா சொன்னாங்க. I think I bookmarked that clip. I can share it with you. இல்ல இல்ல அது வந்து எல்லார பத்தியும் சொல்லிட்டு இருந்தால. I mean அந்த எனக்கு இந்த சோஃபால கிளிப் உட்கார்ந்து மட்டும் தான் நாங்க போஸ்ட் ஆயிருந்தது. I just saw that. இல்ல நான் லைவ் அது பார்க்கல. அந்த சோஃபால வந்து உட்கார்ந்து எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. ஆனா அரோரா அரோராவையும் கானா வினோத் சபரி 3 பேரையும் சொன்னான். ஓகே. ம். ஓகே. ம். சும்மா டாப்ல இருக்காங்கன்னு 3 பேர்கிட்டயும் சொல்லியிருந்தாங்களா? அந்த சோஃபால உட்கார்ந்து 3 பேரையும் சொல்லிட்டு இருந்தா. இவங்க இருக்காங்க, அவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ இல்ல சாம். எடுக்காதன்னு. இல்ல இவங்க வந்து she was actually touching கானா வினோத் and then ஏயா சொல்றாங்க. நான் அந்த இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருப்பேன் என்னோட டைம்லைன்ல. அந்த ஓகே. சோஃபால. ஓகே. 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 சாம் ப்ரோ என்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. நேத்து கீர்த்தி சொன்னாங்க ஆக்சுவலி அந்த பிரவீன் அண்ட் சபரியோட கான்வோ நீங்க சொன்னீங்கல்ல, சாண்ட்ரா பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆமா 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 அது ஆமா வந்து ஆமா. சாண்ட்ரா பத்தி இல்ல. நான் வந்து 2 டைம் போட்டு பார்த்தேன். ஆக்சுவலி ம். பிரவீன் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, திவ்யாவோட பிஆர் பத்தி கேட்டிருக்காரு. கீர்த்தி ஓகே. கொஞ்சம் மைக்க கொஞ்சம் மியூட் மியூட் பண்ணுங்களேன். பண்றீங்களா? ஓகே. திவ்யா பிஆர பத்தி என்ன அது திவ்யான்னு வரல. பட் வந்து அவர் என்ன கேட்டார்னா, "நீ நம்புறியா இல்லையா?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. சபரி வந்துட்டு, "எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் வெளிய போய் நான் பார்த்துக்கிறேன். அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொன்னோனே, பிரவீன் வந்து திவ்யாவ பார்த்துட்டே தான் சொல்லுவாரு. "பட் ஷி இஸ் சோ ஸ்மார்ட்" அப்படின்னு சொல்லுவாரு. நான் வந்து எனக்கு வந்து நான் நம்புறேன் இருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து திவ்யாவ பத்தி பேசினது. பட் எக்ஸ்ல வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா அத சாண்ட்ரா பத்தி பேசினதுன்னு சொல்லி அப்படியே நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஓகே. அந்த கிளிப் இருந்தா எனக்கு டேக் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். ஓகே, ஓகே ப்ரோ. இந்த நரேட்டிவ் தாங்க போயிட்டு இருக்கு ஒரு 1 வீக்காவே. சாண்ட்ரா அரோரா மத்தால தப்பு தப்பா போட்டு எடிட் கட்டிங். எடிட்டிங் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ரம்யா வேற லைவ்ல சொல்லிருக்காங்க போல இருக்கு. தட் கமருதீன் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களா? பார்க்கல லைவ்ல. ஓகே. ஐ ஹர்ட் இட் தட் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. டு சாண்ட்ராவே அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஓவரால் லைவ் வந்து மொக்கதாங்க இருந்துச்சு. ரொம்ப ஷோ. இல்ல நான் இப்பதான் போனேன். ரொம்ப டாக்ஸிக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அது நமக்கே இரிட்டேஷனா இருக்கு. I don't know how the other finalists are there. சொல்லுங்க பிரகாஷ். Hi bro, hi Vignesh bro, hi Sam bro, hi to everyone. ஹாய் ஹாய். என்ன ப்ரோ இது, இந்த வியானாக்கும் ரம்யாக்கும் என்ன, அவங்க வந்து யாரை பத்தியுமே எதுவுமே பேசவே இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, என்ன கதை அது? அதுதான் ப்ரோ எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க 2 பேரையும் பயர் விட்டுட்டு இருக்காங்களே தவிர்த்து போட்டு அடிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசாத பேச்சா சபரிய பத்தி பேசிருக்கு, இல்ல கனிய பத்தி ஒரே பேசிருக்கு, ஒரே ஒரு இதுதான். ரம்யா. சபரி போயிட்டு வெளியே பார்த்துட்டான்னு வச்சுங்களா அந்த வீடியோவை. இல்ல எனக்கு இப்ப கனி வரணும். கனி வந்து பொழக்கணும் ரம்யாவை. ஓகேவா? அப்படியே என்ன புனித ஆத்மா மாதிரி பேசிட்டு இருக்கு. எனக்கு அப்படியே என்னத்தான் சொல்றது, எனக்கு அதான் கனி வந்து பொழக்கணும். நீ என்ன பேசாத பேச்சா, நீ சாண்ட்ரா கூட உட்காந்து இல்ல இல்ல பார்வதி கூட உட்காந்து. பார்வதி கூட உட்காந்துட்டு கனி எவ்வளவு கழுவி ஊத்திச்சு தெரியுமா ரம்யா? ஆமா. சபரி ஒரு தடவை வந்து முட்டை தர மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு போய் உட்காந்து எழுதுன்னு இருப்பான் பார்வதி கிட்ட. ஏன்டி அப்ப நீ வந்து முட்டை பாலுக்காக தான் நீ அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா? அசிங்கமா இல்ல?
ஒரு எப்படி சொல்றது? ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு எப்படி சொல்றது? ஒரு பாத்திரத்த வந்து நீ விலை பேசுற மாரி பண்ணிட்ட நீ. அவ்ளோ எப்படி சொல்றது? தட் ஷோஸ் ஹர் என்ன சொல்றது? அந்த கேரக்டர்ன்னு சொன்னா ரொம்ப தப்பா போயிடும். ஸோ ஹர் பர்சனாலிட்டி ஹூ ஷி இஸ் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இல்ல இந்த வியானா எப்படி? அவளுக்கு தான் புருஷன் இருக்கா, அவளுக்கு தான் குழந்தை. டேய் ஏன்டா இந்த எப்படி சொல்றது? இட்ஸ் எ ஷோ. நீ அவங்கள பத்தி நீ என்ன ஒண்ணா 1000 கமெண்ட் வேணா பண்ணு. குடும்பத்தை பத்திலாம் ஏன் பேசுறாங்கன்னு தான் புரியவே இல்லை. சீரியஸ்லி ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரோ நான் அது அந்த லைவ்ல வரும்போதே நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன், மியூட் போட்டு விட்டேன். முடியல என்னால கேட்கறதுக்கு. அதுதான் ப்ரோ. எனக்கு எனக்கு செம வெறுப்பாயிருச்சு. நான் லைவ் பார்க்கல. இப்போ இதுல 1 ஹவர் ஷோல கடைசியா முடியும் போது அந்த கண்டென்ட் தான். ஸோ இதுல வேற வந்து கீழ்ச்சி தொங்க விட்டுருவாங்களாமே இந்த 200%. போய் ஆமா, அப்படியே போய் கிளிக்கணும் போல இருந்துச்சு. அப்படி இல்ல நீ போய் போய் கிழிச்சு கிளிமா, எனக்கு அதுதான் வேணும். அதான் ப்ரோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுல்ல ப்ரோ, அதனாலதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கான். முதல்ல போய் பாயிண்டா முதல்ல சாண்ட்ரா முன்னாடி அவங்கள பேச சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் பேச தெரியல. அவ ஏவில எல்லாம் என்ன போடுவாங்கன்னு எனக்கு ஒண்ணும் சாண்ட்ரா தெரியல ப்ரோ. கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த இது கொடுத்ததுக்கு அப்புறம் பிரஜன் வந்து கேம காலி பண்ணது திவ்யா தான். அவகிட்ட அவ என் தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரியா இல்ல அவருக்கு பிரஜனுக்கு அவ வந்து தங்கச்சி மாதிரி, அவளை பத்தி நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்னு சொல்லி யார்கிட்டயோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சாண்ட்ராவே சொல்லுவாங்க. அது அப்போ அவங்க பார்க்கலையான்னு தெரியல. அது பார்த்திருக்க மாட்டாங்க, அது யாரும் எடுத்து போட்டிருக்கவும் மாட்டோம். இல்ல பார்த்திருப்பாங்க. பட் இவங்க செலக்டிவா பண்ணணும்ன்றதுக்காகவே they are not revealing தெரியல the எனக்கு, அது full 1 ஹவர்ல வந்துச்சான்னு தெரியல. 1 ஹவர்ல வர்றதுதான் மோஸ்ட்லி ஹைலைட் பண்றாங்க. லைவ்ல அதெல்லாம் நம்ம கண்டுக்கல, விட்டுட்டோம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம். இல்ல இவங்கெல்லாம் வெளியே இந்த வியானாவும் சரி இந்த ரம்யாவும் சரி அவங்கெல்லாம் வெளியே போயிட்டு டைம்ல எனக்கு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துருந்தாங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோமா, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்துருக்கணும். நம்ம எதுவுமே பண்ணாம இவ்வளோ நாள் வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன சொல்லுவாங்க, அது 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 எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அது சொல்லுவாங்க, அவங்க பிரஜனுக்கு அவன் தங்க சிஸ்டர் மாதிரி பழகிட்டு இருந்தா, அவள் போனதுல கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து கவலையே இல்லை. போன உடனே வந்து அமித்க்கு சொல்லியிருப்பாங்க. பெட்டு எங்க படம் கிளிப் பிடிக்கிறதுல. எல்லாம் இருக்கு சாம், அதெல்லாம் சரியா? இதெல்லாம் வந்து இப்படி பேசினாங்கன்னா வச்சு அடிக்க வேண்டியதான். ஹாய் ரசிகன் ப்ரோ. இல்லை இதுதான் என்னன்னா, இப்போ இன்னைக்கு கெமி வந்து அந்த 3 lakhsக்கு அவ்வளோ சாக்ரிஃபைஸ், கிட்டத்தட்ட 4 மணி நேரம். இதே வியானா பண்ணியிருப்பாளா இல்லை ரம்யா தான் பண்ணியிருப்பாளா? ஐயோ எனக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனையா இருக்கு, நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பா. ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அந்த 5 லட்சம் கொடுத்த உடனே யாருன்னா இந்த லைவ்ல பார்த்துருப்பீங்களா தெரியல, நான் அந்த இது மட்டும் பார்த்தேன். அந்த சீக்வன்ஸ் வாயில வச்சுக்கினா வியானா, ஐயோ என்ன 5 லட்சம் கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி. இல்ல உங்களுக்கு என்ன அப்படி என்ன பொறாம? நீ வெளியே போயிட்ட, நீ யூ ஆர் நாட் டிசர்வ் டு பி தேர் அட். அதாவது என்னன்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் போக வேண்டிய கேஸ். ஏதோ எஸ்கேப் ஆகி நீங்க எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. என்ன சொல்றது? அதாவது எப்படின்னா, நம்ம லெவல் என்னன்றது புரிஞ்ச பிறகும் எப்படி மற்றவங்கள பார்த்து இந்த அளவுக்கு வயிற்றுச்சல் பாடுறீங்கன்னு தான் தெரியல. இன்னைக்கு சபரிய என்னென்ன கேள்வி கேட்டு தெரியுமா? அது வியானா அங்க ஹெல்த்தி கிராசர்ல உக்காஞ்சிட்டு, ஏம்மா உனக்கு என்னம்மா அவன் மேல என்னம்மா உனக்கு காண்டு? அவன் அப்படி என்ன பண்ணிட்டான் உனக்கு? சோத்துல எதனா வந்து உப்பு போட்டு விட்டானா, இல்லை நீ பண்ண கேசரியில வந்துட்டு சர்க்கரைக்கு பதிலாக வேற எதனா கொடுத்து விட்டானா? நீ பாட்டு நல்ல ஜாலியா வந்து பண்ணித்தானே இருந்த. ஹாய் ஹாய். ப்ரோ அவங்க அந்த போஸ்ட் ரெட் கார்டு இஷ்யூக்கு போஸ்ட் போட்டே சரியா வாங்கியிருக்காங்க ப்ரோ வெளியே. இனிமே வெளியே போய் வாங்குறதுக்கு எவ்வளோ இருக்கு? இனிமே தானே இருக்கு அவங்களுக்கெல்லாம் வெளியே போய். இல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஏங்க நான் ஒரே ஒன்று வெயிட் பண்ணுங்க. நான் ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு அரோரா அண்ட் ரம்யா ஜோ ஃபார் ஃபினிஷிங் ஆஃப் வினோத். செம்மையா பண்ணாங்க. ஆமா ப்ரோ, இன்னைக்கு லாஸ்டா பார்க்கும்போது கூட அரோரா வந்து அந்த அளவுக்கு செம கேன்வாஷிங், செம்ம எக்ஸிகியூஷனுங்க. ஐ வாஸ் ஆக்சுவலி வந்து வினோத்தை தான் போய் டவுட் கேட்டாராம். இப்போ இல்ல வினோத்தை தான் போய் கேட்டாராம், இது என்ன கதை அப்படின்னு சி சொல்லி. சாம்,
அது எதுவுமே இல்ல. அவ தான் ஆரம்பிச்சா. நான் ஃபுல்லா பார்த்தேன். அவளும் திவ்யாவும் பேசிட்டு இருந்தாங்க. தினம் லைட்டா கேட்டுச்சு. அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணு சொல்லுவா. சொன்னோனே புரியல அப்படின்றுவான். அதுக்கப்புறம் மெதுவா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஓகே. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2வது ஒரு வீடியோ இருக்கு. இப்ப நான் உனக்கு அது வந்துருச்சா? இரு அப்லோட் பண்றேன் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா அதுதான் ப்ரோ. என்னன்னா திவ்யா இங்க தான் 2வது வீடியோல தான் முடிச்சே விடுறது. உங்களுக்கு ரம்யாவும் அரோராவும் முடிச்சு விடுறது 2வது வீடியோ. அது 2வது வீடியோ நான் மேல போட்டு விடுறேன். ரசிகன் ப்ரோ. செம்ம எக்ஸிகியூஷன். ஆனா என்ன தெரியுமா கதை? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. நான் சொல்றேன். எனக்கு இது ஃபுல்லா நரேஷன் சொல்லி விடுறேன். இருங்க. அங்க கேட்பாங்க சரியா? மேல போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. அதை போய் பாருங்க. 40 செகண்ட்ஸ் தான். அரோரா அது இது ரைட் ஆஃப்டர் அந்த சோஃபால வந்து பேசினா தெரியுமா? அது முடிச்சோடனே நேரம் இங்கே தான் வந்து பேசுவாங்க. இதான் நம்ம காட்டுறாங்க. அங்க சுத்தி உட்கார்றாள் பாரு. அரோரா என்ன ஆரம்பிச்சு விடுறது என்னன்னா, ரன்னரை பரவலாம் ரொம்ப இது காடுப்பா வரும்ல. சொன்னதுக்கப்புறம் உடனே ரம்யா ஆமா ரன்னர் அப்லாம் வேஸ்ட்டு. உள்ள வேல்யூ அப்படின்னா டைட்டில் வின்னரு பணப்பெட்டி எடுக்கிற மட்டும்தான் மேட்ரு. எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த கன்வர்ஷன் அதான் அதுங்க தான் விழுந்தான். அங்கே தான் அவன் ஃபேஸே மாறிச்சு. அங்கே தான் அவன் ஃபோக்கஸ் மாறிச்சு. மூஞ்சிலே தெரியும். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனா கடைசியில அங்க என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? போட்டு பிரவீன் காந்தி சாரை போட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் பாவம். பிரவீன்லாம் ஒரு மண்ணும் பண்ணல. நான் சொல்றேன் கேளுங்க. எதுக்குன்னு நான் உங்களுக்கு ஃபுல்லா ரீசனே சொல்றேன். இப்ப கானா வினோத்ல சில பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, தே வாண்ட் டு மூவ் தட் ஃபேண்டம் இன்டு அரோராஸ் ஓட்டு. புரியுதா? அதுக்காக அங்க ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீசனே அரோரான்னு தெரிஞ்சா ஆக்சுவலா நிஜமாலே கானா வினோத் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி அரோரா தான் நாள தான் வெளியே போயிருக்கோம். நம்ம எப்படி ஓட்டு இப்ப பாரு ஃபேன்ஸ்ல போய் சாண்ட்ராக்கு ஓட்டு போடணும் எப்படி இருக்கும்? கரெக்டா? அதே தான் இப்ப கான்செப்ட். கானா வினோத் ஃபேன்ஸ்ல போய் அரோரா ஓட்டு போடணும். அரோரா தான் ஏன் அரோரா டவுட்டை விதைக்கிறா. ரம்யா முடிச்சு விட்றா. இது 2 வீடியோவும் அடுத்தடுத்து பாருங்க. இட் இஸ் இன் மேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸ். அங்க முடிச்சு நேரம் இங்க உட்கார்றாங்க. இப்போ இதை பண்றாங்க. கானா இஸ் சைலண்ட். அவன் சொல்றது ஆக்சுவலா பாருங்க. அரோரா கரெக்டா அங்க சொல்றதும் பாருங்க. ஆக்சுவலா அரோரா திவ்யாவுக்கு டார்கெட் பண்ணா ஃபர்ஸ்ட். ஆனா திவ்யா 200% கான்ஃபிடன்ஸா இருக்கிறதால அவ எழுந்து போயிட்டா. அதாவது ஆடு தானா தலையை கொடுத்து மாட்டிக்கிச்சு. ஆனா இவ செம்ம மைண்ட் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. செம்ம மைண்ட் கேம் ப்ளே இல்ல ப்ரோ. இது அவருக்கு ஒரு தெளிவான இதுவே இல்ல. 4 பேர் சொல்றதை கேட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா சிக்கிச்சு. பத்த வச்சுட்டா. அந்த பக்கம் போனா ரம்யா முடிச்சுட்டா. ரம்யா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ தான் நம்பர் 1 ஓட்டுல சொல்றது என்ன பண்ணிட்டான்னா, ஜென்ரலைஸ் பண்ணி அரோராக்கு ஒரு வாட்டி, கானாக்கு ஒரு வாட்டி, திவ்யாக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன்ற மாதிரி ஒன்று சொன்னான். இட்ஸ் டசன்ட் ஒர்க் அவுட் லைக் தட் ரைட். தலைவி ரம்யா ஜோ டேக்ஸ் ஓவர் த டைட்டில் வின்னர். நீங்க ஊருக்கு போங்க எல்லாரும். தள்ளி போங்க எல்லாரும். ஓரமா போய் உட்காருங்க. என் தலைவி செஞ்சுட்டா. ஆனா என்னன்னா அந்த வீடியோ மட்டும் இந்த 40 செகண்ட்ஸ் பாருங்க. ஸ்டார்டிங் அரோரா தான் ஆரம்பிப்பா சரியா? அது அந்த 40 செகண்ட்ஸ் மட்டும் நீங்க பாருங்க. இந்த மேல ஏத்திருக்க வீடியோல. ரசிகன் ப்ரோ இல்ல ரசிகன் ப்ரோ ஒரே ஒரு டவுட். அந்த பாக்ஸ தொட்டாலே எடுத்துறணும் இல்ல? இல்ல அப்படி இல்ல. எடுத்துட்டு பாக்ஸ நேம் சொல்லணும். தொட்டாலே நீங்க தான் அதை எடுக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்ல எடுத்து நேம் சொல்லணும். நேம் சொல்லணும். அதான் விக்ரம் தொட்டுட்டான். அதுல ரெட் லைட் எரிஞ்சுது. சோ அதை தொடாதீங்கன்னு வார்ன் பண்ணி விட்டுட்டாரு. இல்ல தொட்டு எடுத்து நேம் சொல்லணும். வான் பண்ணி விடுறாருன்னா விக்ரம் நீங்க எடுக்காதீங்க இத. உங்களுக்கு இல்ல இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. ஆமாமா அப்படிதான் சொன்னாரு. அதுவும் அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தொற்றாத விக்ரம் அப்படின்னு இருக்காரு. சரி கைஸ், என்ன இன்னைக்கு 1 ஹவர்ல திவ்யா பிரச்சனை ஏதோ சொல்றாங்க. யாரோ 1 ஹவர் பார்த்தவங்க சொல்லுங்க. ஐயோ பிகா அது ரொம்ப மோசமா இருக்கு. இவங்க 3 பேர் பண்றது என்னன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல. பண்ணட்டுங்க. எங்க இல்ல மோசமா அவங்க பண்ணணும் கேம் இல்லைங்க பத்தி பேசல. கடைசியில. அவங்க அப்பாவோட அந்த டெத்து அதையெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சீப்பா பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இதுல ஒரு இருந்தே மாதிரி நமக்கு தெரியுதுல்ல அவங்க வின்னர், டைட்டில் வின்னர் திவ்யா என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க. இரிட்டேட்டா ஒரு இருக்கு. டைட்டில் ஆக்சுவலி காண்டி. அவளோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ரசிகன் ப்ரோ சிடிபி கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எங்க வினோத் ஓவர் கான்பிடண்டா இருந்தாரு. என்னாச்சு?
பார்வதி கமருதீன் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. என்னாச்சு? அடுத்து அந்த என்னாச்சு? வரிசையில் திவ்யா. வருவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? ஏன் நம்ம வீக்கெண்ட் தானே. பதறணும்? ம். ப்ரோ கேளுங்களேன். யாரு பதறாங்களோ அவங்களுக்கு தான் பயம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பதறி போய் போஸ்ட் போடுவாங்க. பதறி போய் அது வந்து இல்ல அரோரா இல்ல, அரோரா இல்ல, அரோரானால அது நடக்கல அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க. இன்னொரு குரூப் இத அப்படியே வந்து திவ்யாக்கு இந்த ஓட்ட மாத்தணும்னு சொல்லி அங்க ஒண்ணு பண்ணுவாய்ங்க. இன்னொரு குரூப் வந்து இத அப்படியே சபரியா மாத்தணும்னு பண்ணுவாங்க. நெறைய நடக்குங்க. அரசியல் உங்கள சுத்தியும் நடக்கும், உங்கள வச்சும் நடக்கும். விஜய் சேதுபதி சொன்னதே தான். பண்ணுவாங்க. பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. கீழ இருக்க எல்லாத்துக்கும் சொல்ற ஒண்ணே ஒண்ணு தான். நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நான் சொல்லிலாம் தேவையில்ல. நீங்க எவன் எவன் என்னென்ன பண்றான் பாருங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது அப்படியே இன்னைக்கு என்னவா மாறுதுன்னு நீங்க பார்த்தாலே, யார் அங்க என்ன ட்ரை பண்றான்னு சொல்லி உங்களுக்கே புரியும். சொல்லி புரியணும்னு அவசியமே இல்ல. நான் இது வந்து சீசன் ஆரம்பிச்சதுல சொல்றேன். யாருமே முட்டாள்கள் கிடையாது. நீங்க பார்க்கிறது உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு ஒண்ணு உள்ள சொல்லும். அதுவே உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா யோசிச்சாலே உங்களுக்கே அது எல்லாமே புரியும். இவங்க வந்து மக்கள் முட்டாள்ன்னு நெனைக்கிற ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல வந்து மக்கள் கரெக்ட்டா பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாமே புரியும்டா. நீ வாயில என்னென்ன உளறு. உன் ஆக்ஷன்ஸ் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நான் இங்க உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுறதுலாம் அங்க முக்கியம் இல்ல. அங்க என்ன போடுற நீ அங்க ஒண்ணு நீ பதிவு செய்றது தான் மேட்ரு. ஒண்ணுமே தெரியாது எனக்கு. நான் வந்து ஒண்ணுமே பார்க்கலன்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லும். ஆனா அவன் போடுற போஸ்ட்ல நெறைய அர்த்தம் இருக்கும். அதையும் நோட் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுவாங்க. சொல் எல்லாமே சும்மா வாயில பொய் சொல்றது தான். நெறைய பேர் பொய் சொல்லுவாய்ங்க. நீங்க பாருங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்னன்னு பாருங்க. அதுதான் முக்கியம் மெயினா. வந்து நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணலம்பாங்க. ஆனா போஸ்ட்ல பூரா ஒரே ஆள மட்டும் அடிப்பாங்க. ஒரே ஆளுக்கு மட்டும் சப்போர்ட் இருக்கும். ஒரே ஏதாச்சும் தப்பு பண்ணா கால் அவுட்டே பண்ண மாட்டாங்க சில பேத்த. அது எல்லாமே இருக்கும். நீங்க பார்க்க பார்க்க அது தெரியும். ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து யாரையுமே இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணலம்பாரு. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒரு 2, 3 பேர பத்தி தப்பாவே சொல்ல மாட்டாரு. அதுவே சப்போர்ட் தான். நீ வந்து ஒருத்தன் தப்பு பண்றத நீ கேட்கலனாலே அது சப்போர்ட் தான். அதுக்கு உடந்தையா நிக்கிறன்னு தான் அர்த்தம். இப்ப ரெட் கார்ட் இஷ்யூல வந்து இவங்க அடிக்கிறாங்க. பாரு அடிச்சு தள்ளி விடுறாங்க. கம்முனு அடிச்சு நம்ம கேள்வி கேட்கிறோம். அங்க வந்து ஒருத்தன் வந்து கேள்வி கேட்க மாட்டான். தப்பும் சொல்ல மாட்டான். ஆனா சாண்ட்ரா ப்ளேம் பண்ணதுக்கு வருவான். அப்படி வர்றவன் என்ன இப்ப என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல. நான் யாருமே சப்போர்ட் இல்ல. நான் பார்வ சப்போர்ட்டே பண்ணல. ஆனா நான் சாண்ட்ரா ப்ளேம் பண்ணுவேன். இது எப்படி இருக்கு? இது சப்போர்ட் மாரி தானே? யூ ஆர் லிட்டரலி விக்டிம் பிளேமிங். விக்டிம் பிளேம் பண்ணும்போது, உனக்கு வந்து அக்ரஸர வந்து நீ சப்போர்ட் பண்ற. இந்த அக்ரஸர் வந்து கம்முனு மிதிச்சது ஓகே. பாரு மிதிச்சது ஓகே அப்படின்னு சொல்லி நீ பண்ற. மக்கள் வந்து பார்த்துட்டு முட்டாள்தனமா எல்லாரையும் நம்புற மாரி மக்களே கிடையாது. தே அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இந்த சீசன் வந்து திருப்பி அது வந்து ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. இவங்க பண்றது எல்லாமே, இவங்க சொல்றது எல்லாமே தப்பா தான் போயிட்டு இருக்கு. பீப்பிள் ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஷோ. தே ஆர் நாட் வாட்சிங் திஸ் அஸ் அ ஷோ. ஃபுல்லா ஒரு அஜெண்டா வச்சுட்டு ஒரு பின்னாடி வந்து இதுதான் நடக்கணும். இப்படி நம்ம இந்த நரேட்டிவ் இருக்கும்னு சொல்லி எல்லாம் கம்பு சுத்திக்கிட்டே போறாங்க. எல்லாமே உடையுது. உடையும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம பதர்றாங்க. அந்த பதட்டத்துல மாட்றாங்க. ரெட் கார்டு வந்துச்சா, அச்சச்சோ! ரெட் கார்டுன்னு சொல்லி ஒண்ணு நடத்துனாங்க. ஒரு வாரம் ஒண்ணு நடந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு வேற வேற இன்னொரு ஜம்ப். அப்படிதான் பண்ணுவாங்க. நான் சொன்னது தான் இது. போன வாரம் சொன்னது தான். சாண்ட்ரா வந்து நெகட்டிவ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல அந்த சாண்ட்ரா நெகட்டிவ வந்து ஒருத்தருக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடிங்க. அந்த இடத்த புடிங்க. எவன் எத பண்றான்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது. ஒரு வாரம் பூரா சாண்ட்ராக்கு நெகட்டிவா போட்டுட்டுருப்பான். திடீர்னு இன்னைக்கு வந்து இவங்க எல்லாத்தையோட இவர் தான் சூப்பரு. இவங்கள தான் ஜெயிக்கணும். சாண்ட்ராலாம் கேவலமானவங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாரு. ஏன்னா ஒரு வாரம் அவர் செட் பண்ண நரேட்டிவ் வந்து சாண்ட்ரா நெகட்டிவ். உள்ள சொல்லி உள்ளலாம் பண்றது பூரா பார்த்தா, அத வச்சு அப்படியே வந்து அந்த நெகட்டிவிட்டிய அப்படியே கொண்டு போவாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க பாசிட்டிவ் ஆக்குங்க. அவங்க என்னங்க பண்ணாங்க? நான் எதுக்கு பாசிட்டிவ் ஆக்கணும்? ஷோ பார்க்க தானே இருக்கோம் நம்ம. நம்ம என்ன கண்ண மூட்ட உட்காந்துருக்கோம். ஷோ பார்க்குற எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும். வேற யாரு சொல்லி நீங்க ஓட்டு போடாதீங்க. நான் சொல்லியும் ஓட்டு போடாதீங்க. யூ வாட்ச் த ஷோ. யூ வாட்சிங் எவ்ரிதிங். உங்களுக்கு தெரியும். நீங்க அத வச்சு மட்டும் ஓட்டு போடுங்க. எவன் சொல்றதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. திங்க் பிஃபோர் வென் யூ ரீட் அ ட்வீட் எதுக்கு அத போடுறான்னு கொஞ்சம் யோசிச்சாலே முடிஞ்சுச்சுங்க. நேத்து ஒண்ணு சொன்னானே, இன்னைக்கு என்ன வேற மாரி உருட்டுறானேன்னு பாருங்க. அதிலயே தெரிஞ்சிரும். என்ன அபி கரெக்ட் தானே? தப்பா சொன்னேனா? வாங்க. இப்ப சொல்லுங்க பிரகாஷ்.
நான் சொல்றது 2மே நடக்குதா? ஒரு குரூப் வந்து நான் இது அரோரா இல்லன்னு பொறுப்பு இல்லன்னு வெளில ஓடுவாங்க. இன்னொரு குரூப் வந்து திவ்யாக்கு ஓட்டு போடும்பாங்க. 2மே நடக்கும் இன்னைக்கு டிஎல்ல. நாளைக்கு பயங்கர அக்ரெசிவாவே நடக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் இன்னும் சிலர் வந்து இப்ப வந்து அரோரா என்னன்னா ஸ்னேக் அப்படின்னு போட்டாங்க ஆல்ரெடி. பட் ஒன் மோர் திங் என்னன்னா அரோரா ஸ்னேக் அரோரான்னு போட்டாங்க. அது வந்து நான் சொல்றேன்ல தட் இஸ் த இந்த கேங்கு. திவ்யா சைடு ஓட்டு போகணும்னு நினைக்கிற கேங்கு அரோராவை ஸ்னேக்குன்னு சொல்லும். ம். அரோரா சைடு ஓட்டு ம். போனங்காது திவ்யாவை திட்டும். 2மே நடக்கும் இன்னைக்கு. நாளைக்கு இல்ல சிரிக்குது பாருங்க ரசிகன் திருவிழா. ப்ரோ இந்த இந்த ரியாவோட ஓட்டு ஸ்டோரி எடுக்கிறதுக்கு என்னென்ன பாத்தீங்களா? பண்றாங்கன்னு பாருங்க. எவ்வளவு சர்க்கஸ் பண்றாங்க, எவ்வளவு குட்டிக்கார நடிகர்னு பாருங்க. இல்ல ம். இந்த ரியாவோட ஸ்டோரி பாத்தீங்களா? அன்வான்டட் ஆக்சுவலி அது டைட்டில் வின்னர் அரோராவா. ம். அவங்க வந்து ரியாவோட ஸ்டோரி அன்வான்டட் மேனிஃபெஸ்ட் ப்ரோஸ். பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்க வாய்ப்பு பண்றாங்க. இருக்குங்க. விடுங்க பண்ணட்டும். வாய்ப்பு இருக்குல்ல. இல்லையா டாப் 5 போயிட்டாங்க. யாருமே அவங்கள தடுக்க முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன் ரைட். கானா வினோத் ஓட்டு ஷிஃப்ட் ஆகும்ல. யாருக்கு? யாருக்கு? நிறைய பேருக்கு போகும். அப்படின்னு யாருக்கோ எதிர்பார்ப்பாங்க ஃபிஷ். யாருக்கோ வாய்ப்பில்ல ராஜா. சாம் சாம் எங்க வேணாலும் போகுங்க ஆக்சுவலி. கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. தரும் ப்ரோ நான் முடிச்சிடுறேன் இருங்க. அவ்வளோதான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஸோ என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஸ்டண்ட் கொடுப்பாங்க ஒருத்தவங்க 200%. ஸோ இந்த தடவை வந்து அவங்க வந்து 200% கொடுக்குற அந்த ஃப்ரைடே ஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி பேக் பை டு ஃபைனல் வீக். அதுதான் வந்து என்னோட எப்படி சொல்றது, என்னோட அப்சர்வேஷன்ல என்னோட இது மாதிரி தோணுது. தட்ஸ் இட். தேங்க்யூ. நான் என்ன இன்னைக்கு தான் நினைக்கிறேன்னா சொல்லியிருக்காங்களே இப்போ சண்டே யாரு கூட நான் சொல்றேன். நாளைக்கு சாண்ட்ரா கூட சண்டை போட போகுது. இன்னைக்கு வியானா பத்த அதுதான் வச்சிருச்சு. சொல்றேன், நாளைக்கு இது அதை முதல்ல பண்ண சொல்லியிருந்தா போறாங்க. கிழிச்சு விட போகுதுன்னு சொல்லுது. அதுதான் பேக் ஃபயர் ஆகுன்ற ஃபைனல் வீக்குக்கு. இல்ல விஜேஸ் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா டெஃபினெட்லி ஹி இஸ் கோயிங் டு பேஷர். நீங்க ஒரு ஃபைனலிஸ்டா இருந்து நீங்க இப்படி பண்றீங்களான்னு டெஃபினெட்லி ஹி மைட் கொஸ்டின். இன் கேஸ் இஃப் ஹி இஃப் ஹி டேக்ஸ் த சான்ஸ் ஆஃப் கொஸ்டினிங் த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போக்கிங் திஸ் ஃபைனலிஸ்ட் ரிப்பீட்டட்லி, அது சம்மந்தமா ஒரு கொஸ்டின் எடுத்தாருன்னா ப்ராபப்ளி திவ்யா வில் ஆல்சோ கெட் அ பேஷ் ஆன் இட்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கு. தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கு. இல்ல ரசிகன் ப்ரோ இதை நீங்க சொல்லுங்க. இந்த டவுட் யாரு வந்து திவ்யாவுக்கு போய் சொன்னது டெய்லியும் அந்த பீன் பேக்கை போட்டுட்டு சென்டர் ஆஃப் த அந்த கார்டன் ஏரியால போய் உட்காரு அப்படின்னு? எனக்கு அது ரொம்ப ஃபேக்கா இருக்கு ப்ரோ. 200% மேடம், 200% அந்த ஒரு ட்ரைனிங் தான். அது வேற ஒன்றும் இல்லை. ஏங்க அப்படிலாம் பண்ணாதாங்க. நீ சிங்கம் தான் அப்படின்லாம் பாட்டு போட்டு பிஜிஎம் போட்டு எல்லா மீன் பேஜில் கொடுத்து அதை வைரல் பண்ணி பாருங்க. எங்க திவ்யா கண்ணீர் விடுறாங்க. அவங்க ஒரு சிங்கப்பெண், அவங்கள கண்ணீர் விட வச்ச இந்த சேண்ட்ரா நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி போஸ்ட் போடணும். அதான் வேலை. தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போவாங்க. அவங்க ஏவியோட க்ளோசிங் ஷாட் அதாதாங்க இருக்கும். பீன் பேக் அட் த என்ட்ரன்ஸ். எங்க எங்க திவ்யாவை அழ வச்சுட்டீங்களேடா, நல்லா இருப்பீங்களாடா ஸ்கேண்ட்ரா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளையும் சேர்த்துட்டு வை. இல்ல நல்லா ஈவினிங் வந்து ஈவினிங் வந்து நான் ஸ்பேஸ்ல பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல கீர்த்தி, என்ன ஒருத்தர் திட்டிருந்தாங்கல்ல. இருங்க, இதுல வேற ஒருத்தங்க திவ்யா ஒருத்தங்க, வினோத் பிளான்ஸ் ஐ சேலஞ்ச் யூ, டேர் யூ எவிக் சாண்ட்ரா. இல்ல என்னடா புரியல. அந்த அம்மா ஆல்ரெடி ஓட்டிங் அன்அபிஷியல்ல கீழே இருக்கு. அதுக்கே ஏன்டா அப்ப டென்ஷன் ஆவறீ? சும்மா ஓட்டாலே போயிருவாங்கடா. நீங்களா எதையாவது. இல்ல அபிகா அவங்க எல்லாம் திவ்யா ஃபேன்ஸ். திவ்யா ஃபேன் அது. அதான் திவ்யா ஃபேன்ஸ் இன்டைரக்டா ஓட்டு கேக்குறாங்க. திவ்யா மட்டும் ஓட்டலாம். திவ்யா நீ காலைல கூட லைவ்ல எங்க சொன்னாங்களாம், வினோத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படி. எடுத்து போட்டு விடுங்க அதெல்லாம். இல்ல ஐ அம் சர்ப்ரைஸ்ட் டு see சாண்ட்ரா ஹோல்டிங் இட் so well. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வியானா வந்து விக்ரம் அடிக்கும்போது விக்ரம் வாஸ் பிரேக்கிங் டவுன் த ஹோல் டே. கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் கிட்ட பேசிட்டு வந்தாரு. Did Sandra did go to Big Boss confession room and spoke to him? No. I don't think so. எங்க she doesn't give a damn about வியானா. உங்களுக்கு புரியுதா? அவ சொல்றது சிலது ஹர்ட் ஆனாலும் she is consoling back like வியானா தானே. அப்படிதான் போயிட்டு இருக்கு அவளுக்கு.
பட் ஈவன் ஃபார் டுடேஸ் இன்சிடென்ட் சொல்றேன். வித் ரம்யா ஆர் வாட்டெவர் இட் இஸ். ஒரு ஸ்டேஜ்ல எங்க அப்பா இறந்துட்டாரு. அது பயமா இருக்கு. அழறதுக்கு கூட பயமா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, ஷி இஸ் இன் மோர் பெயின் இல்லையா? தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. ஷி போன இஸ் வெரி சீசன்ல ஸ்ட்ராங்லி ஃபைட்டிங் பேக். இல்ல போன சீசன்ல ஒருத்தர் ஒரே வாரத்துல வெளில வந்துட்டு திருப்பி உள்ள போனாரு லாஸ்ட் 2 வீக்ஸ். அந்த வீக்கெண்ட்லயே வச்சு செஞ்சாரு விஜேஎஸ். ஞாபகம் ஐ அதே இருக்கா? தான் விஷ் நடக்க போகுது ஐ இன்னைக்கு. விஷ் வியானா ஐ வியானா நோ. வியானா வச்சு செய்ய போறாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் த ஃபன். இல்ல இப்போ வந்து சாண்ட்ரா அடிக்க புதுசா எடுத்துட்டு ஐயா வந்துட்டாங்க. நான் இன்னைக்கே என்னன்னா சொல்லிட்டேன். பிறகு ஏன்னா வீக்கெண்ட்ல அடிச்சாங்கன்னா பிறகு இந்த ஸ்பேஸ்லாம் ஸ்கிரிப்டான்னு சொல்லி கேட்காதீங்க ஐயா. நாங்களாம் எதுவுமே பண்றது தயவு இல்லைங்க. செஞ்சு கேட்காதீங்க. நான் அப்புறம் ஆமா ரசிகன் இன்னைக்கு எபிசோட் எடுத்துட்டாரா நான் காணா வினோத் அமௌண்ட்டை நாளைக்கு அது நாளைக்கு வரும். கன்ஃபார்ம் எடுத்துட்டாரா? யாருக்கிட்ட தருண் ப்ரோ நம்ம நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்? கானா ஒன்று பெட்டி எடுப்பாருன்னு 2 days பிஃபோர் ஸ்பேஸ்ல பண்ணியா என்கிட்ட ஞாபகம் பண்ணியா? இல்லை எனக்கு. ஸ்பேஸ்ல தான் பண்ணேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ப்ரோ நம்ம தான் ப்ரோ. ஞாபகம் இருக்கா பிரகாஷ் ப்ரோ? ஆமா ஆமா பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா ஞாபகம் இல்லை. அவர் உங்க பதட்டமா உங்க இருக்காரு குரல் ஆக்சுவலா. யாருக்கு கேட்டிருக்கோ இல்லையோ பிக் பாஸ் டீமுக்கு கேட்டிருக்கு ப்ரோ. இல்ல அபிகா நம்ம தலைவி சண்டேவே சொல்லிட்டா. இல்ல இல்ல கம்முனு இன்னொன்னு இருமா, அன்னைக்கு நேரம் கெட்ட நேரத்துல இதை சொல்லி அடிவாங்க இருக்காரு. ரசிகன் கம்முனு இருக்கு. இன்னொன்னு என்ன ஏங்க காமெடி, சரி அபி, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சரியா அபி? இதுல இருந்து ஒரு பைசா ஒரு சல்லி ஓட்டு கூட உங்களுக்கு வரப்போறது கிடையாது. கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்றீங்க? சரி எடுப்போம். அது எடுங்கன்ற இல்லாம ரசிகன் கேமர். இல்ல நான் என்ன சொல்றேன், இது எல்லாமே நடக்கிறது என்னால தான். நான் தான் கானா வினோத் மைண்டையே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். சாண்ட்ரா வந்து கண்ட்ரோல் பண்ணி போயிடக்கூடாது. பெட்டி மேல கைய இல்ல வச்சிருக்கீங்க. இல்ல எக்ஸாக்ட்லி. அபி மேடம், நான் என்ன சொல்றேன் பாருங்களேன். அந்த கானா வினோத் ஸ்பேஸ் ஃபேன் ஸ்பேஸ் நடந்தா அதுல இல்ல அவங்க நான் எஃப்ஜே கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன் கானா வினோத்தை பெட்டி எடுக்க வேணாம்னு சொல்லி அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஊட்டின்னு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல இந்த நியூஸ் இப்ப கேட்ட உடனே. ஐயோப்பா சாமி, அவங்க பேசும்போது அந்த அந்த ஸ்பேஸ் நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே சிரிப்பு வரும். செம்ம காமெடியா இருக்கும். என்னங்க எங்களை யாரோ பிளாக் பண்ணிருக்காங்க. என்னால பார்க்க முடியல, கேட்க முடியல. நீங்களா சந்தோஷமா நான் ஈவினிங் பேசுங்க. போய் கேட்டு வந்தேன் ப்ரோ. ஜாலியா இருந்துச்சு. செம்ம நம்பாதீங்க, காமெடியா ட்விஸ்ட் இருக்கும். இருக்கு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு என்ன சிரிப்புனா என்ன twist? உள்ள எதுல? போறவங்க கிட்ட இல்ல விக்னேஷ் bro, உள்ள போறவங்க கிட்ட எல்லாம் நாங்க சொல்லி வச்சிருக்கோம். சொல்லிட்டியா ஒருத்தர் கேட்பாரு, சொல்லிட்டீங்களா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பேஸ்ல கூட அவங்க வந்திருக்காங்க, சுபா இருக்காங்கல்ல, நம்ம ஸ்பேஸ் கூட வந்திருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல அவங்க தென்றல் நேம்ல இருந்தாங்க, இப்ப சுபா இந்த மறு வச்ச மாதிரி இந்த சொல்லுவாங்கல்ல, மறு வச்ச கெட்டப் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி. அவங்க தான் இல்ல கோஸ்டா இருப்பாங்க. ப்ரோ அவங்க ப்ரோ சொல்லுவாங்க ப்ரோ தருண் வெல்கம் சிட்டி அது அவங்க வார்டன் ஃபேன் இன்னும் எனக்கு ஸ்பேஸ். இல்ல அவங்க ஃபேன் ரியல் ஸ்பேஸ் ப்ரோ. எனக்கு சிரிப்பா இல்ல இல்ல இருக்கும். இல்ல பேர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தப்பு. சரி அவங்க ஓகே ஓகே, நான் ஃபேன் இதை மட்டும் ஸ்பேஸ், சொல்றேன். அவங்க ஃபேன்ஸா என்ன பேசுறாங்கன்றது இல்ல அவங்களுடைய இல்ல ஒப்பீனியன். ஓகே ஓகே, நான் இது மட்டும் சொல்றேன். என்னன்னா போற வாரம் உள்ள போறாங்க இவங்க உள்ள போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு நேம் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க போயிட்டாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன் கன்ஃபார்மா காண வேண்டிய பெட்டி எடுக்க மாட்டாரு, நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த சிரிப்பு சரி தான் வேணாம், அந்த டாபிக் விட்டுருங்க. சாம் ப்ரோ நீங்க தான் வந்து மாட்ட போறீங்க ப்ரோ பந்தத்துக்கு. ஏன் நான் ஏன் மாட்டுறேன்? இவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு, நீங்க தானே ஹோஸ்ட் ஆ கோஸ்ட். இப்ப பிரகாஷ் விட்டுருப்பா, தெரியாம சொல்லிட்டேன், ஒரு காமெடிக்கு சொன்னேன் விட்டுரு. விக்னேஷ் ப்ரோ, பிபி டீம்ல இருந்து யாரோ குரூப்ல ஸ்பேஸ்ல இருக்காங்க. அது யாருன்னு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குது. அதெல்லாம் எப்பயும் எனக்கு தெரியும் யாருன்னு. நான் சொல்ல முடியாது. ஒருவேளை அவரே பிபி டீம்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க ப்ரோ? வெரி குட் கொஸ்டின். எனக்கு என்னமோ ரசிகன் தான் டவுட்டாவே இருக்கு. மத்தியானம் ட்வீட் போட்டாரு, சாயந்தரம் பேட்டி எடுத்துட்டாரு. என்னன்னு தெரியல. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் ஒரு இது இருக்குதுன்னு மெழுகுவர்த்தியோட போட்டாரு. 5 பேர்த்து போட்டோவை போட்டு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்துச்சா, சொன்னது நடந்துச்சான்னு அப்பயே புரிஞ்சு போச்சு. ஏதோ இல்ல அனந்த் ரசிகன் ப்ரோ, ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. தீபம் அணைந்தது அப்படின்ற அதத்தான் அடைய வச்சுட்டாரே ரசிகன் ப்ரோ. ஆனந்த், உங்ககிட்ட ஒரே கொஸ்டின், நீங்க தமிழன் ஒரு பேர்ல வந்திருக்கீங்களா இது முன்னாடி? தமிழன்றது நீங்களா? இல்ல ப்ரோ, நான் இந்த ஸ்பேஸ் கொஞ்ச நாளா தான் வரேன். இந்த இட்டிஸ் பிரசாந்த் பேச வச்சுன்னு ஒருத்தர் வந்து பேசுவாரு, இதே மாதிரிதான் இருக்கும் வாய்ஸ். ஐயா ஏன் பேர்லாம் எடுக்கிறீங்க? யோ அமைதியா இருங்க ஐயா. மியூட்ல இருங்க. எங்கேயாவது போயிட்டு
இப்ப நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். லைவ்ல பேசியிருக்காங்க போல இருக்கு. ரம்யாவும், திவ்யாவும். தட் இப்படி திவ்யா கேட்டிருக்காங்க, "இப்படியெல்லாம் பேசுனாங்களா சாண்ட்ரா? அப்ப பாருக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு" திவ்யா கேட்டுருக்காங்க. அதுக்கு ரம்யா சொல்றாங்க, பாருவே எவ்வளோ பரவாயில்ல. இவங்க அவங்கள விட மோசமா இருக்காங்கன்னு." எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல அடி கன்ஃபார்ம். அது யாருக்கு தான் தெரியல. அபிகாவோட டியூஷன் மைண்ட் கிளாஸ் கன்ஃபார்ம் போல. அவன் டியூஷன் எடுக்கிற கிளாஸ் முடி போயிட்டு இல்ல இல்ல வந்திருக்காங்க. அவன் எடுக்கிற முடிவு சாண்ட்ரா ஆர்மிக்கு வந்து சாதகமா தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஸ்மைலி மட்டும் தான் வரும். மைக் யாரும் ஓப்பன் பண்ணி யோ வரீங்க? எங்க பேரை அப்பப்ப சொல்லி எல்லாருக்கும் ஃபேண்டமுக்கும் ஞாபகப்படுத்தாத, புரியுதா? இப்ப போக்கஸ் பூரா அரோரா, சபரி, திவ்யா இப்படி போய்கிட்டு இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். தண்ணி கேனை போட்டுட்டு போயிருவோம் அந்த பக்கம். சாத இருங்க எல்லாரும். நாங்களும் விக்கல்ஸும் இருக்கிற இடம் தெரியாம இருக்கோம். எங்களுக்காக விக்கல்ஸ் டீம் வேற 2 ப்ரமோஷன் போட்டிருக்காங்க. ஹரி நான் உங்க ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நாங்க ஓரமா அப்படிதான் தண்ணி கேன் போட்டுக்கிட்டு 2 ரீல்ஸ் போட்டுக்கிட்டு வேற வேற 4 ஃபேன்ஸ் வச்சுட்டு சந்தோஷமா இருப்போம். நீ வந்து கும்மி அடிச்சு விட்டு போயிடாது எங்க பேரை சொல்லி சொல்லி. அபி மேடம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மிச்சர் சாப்பிட்டுன்னு இந்த வாட்டி சபரி தான் டைட்டில் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. அதுக்குதான் சேனல் இது பண்ணிருக்காங்களான்னு தெரியல. யாரு டைட்டில் எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் தான் சொன்னேன்ல, அவர் தான் பிபி டீம்ல இருக்காருன்னு. யாருன்னா நம்புனீங்களா பாருங்க. ஸ்டார்டிங் நேம் சொல்லுங்க ப்ரோ. லெட்டர் சொல்லுங்க. யாருக்கு வேணா குத்துருங்கப்பா, அரோராக்கு மட்டும் குத்துறாதீங்கப்பா. அது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையாயிட போகுது. வன்மத்தை இல்ல இல்ல வன்மத்தை கொட்டி விஜய் சேதுவோட பையனுக்கு வந்து ஜோடியா நடிக்க போறான்னு சொல்லிட்டு ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையாயிட போகுது. தருண் ப்ரோ எப்பயுமே வன்மத்தோடயே இருக்காதீங்க ப்ரோ. நீங்க நான் கேள்விப்பட்டதாங்க சொல்றேன். திவ்யா தான் டைட்டில் வின்னரா. எதுக்கு நீங்க போட்டு புலம்பிட்டு இருக்கீங்க? அதை எப்படி நான் வாயில சொல்லுவேன்? நோய் 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 நான் திவ்யா. திவ்யாவை பத்தியே பேசல அபி. என்ன லாஸ்ட் ஸ்பேஸ்லயே போட்டு சரியா அடிச்சிருக்காங்க. உங்களையும் ரசிகனையும் மட்டும் சரியா டேக் பண்ணல. என்னையும் யாருங்க? சாமையும் டேக் பண்ணிருக்காங்க. யார்? எந்த அதுல ஸ்பேஸ்? குறிப்பா என் பேரை குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஸ்பேஸ்? சாயந்தரம் சாமோட ஸ்பேஸ் நினைக்கிறேன். சாம் ஸ்பேஸ்ல நம்மள யார் அடிச்சது? நான் உங்களுக்கு கூட டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. அவங்க சரியா டேக் பண்ணல, அதனால நான் ப்ராப்பரா டேக் பண்ணேன். கொஞ்சம் 200 மேல கை வச்சா கீழே சும்மா விடுவாங்களா? கமெண்ட்ஸ்ல திட்டிருக்காங்களா நம்மள? கீழே கமெண்ட்ஸ்ல திட்டிருக்காங்களா? ஆமா ஆமா திட்டிட்டு போறாங்க, விடுங்க. அது எனக்கு நோட்டிபிகேஷன்லயே வந்தது. அதாவது உங்களுக்கு வரலையா? எனக்கெல்லாம் வரல. நாளை யாரும் மியூட் பண்ணி வச்சிருப்பேன், இல்ல பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். யாருக்கு தெரியும்? இல்ல என்ன நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன அழுதாலும் யாரு அவங்க எல்லாம் யாரு? நம்ம பாருவோட ஃபேண்டமா? அவர் திவ்யாவோட ஃபேண்டம் போல இருக்கு. திவ்யாவோட ஃபேன் போல திவ்யா இருக்கு. வேணாம். ஓகே ஓகே இருக்கலாம், தப்பு இல்ல. டைட்டில் அபிகா திவ்யா என்ன வேணா பேசலாம், யார வேணா பேசலாம். அபிகா ஜே ட்வீட் பாத்தீங்களா? யார் ட்வீட்? ஜே பாக்கல பாக்கல. கம்ருதீன் பத்தி. பாக்கல பாக்குறேன். இல்ல ஏதாவது கம்பதின்னு வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாராமா. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிட்டாராம். ஸோ அவரை வந்து ஒரு ஃபியூச்சரை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இருக்கட்டும், அட்லீஸ்ட் ரியலைஸ்ன்ற மாதிரி போட்டிருந்தாரு. சாரி அதான் கேட்டாருன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்தது.